கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு திருப்போம். கடந்த பல வாரங்களாக கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது குறித்து போதித்து வந்தேன். இன்றைக்கு ஒரு புதிய சப்ஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம். வேத வசனத்திலிருந்து இன்னொரு போதனை ஆரம்பிக்க போகிறோம். ஃபெய்த் சீரீஸ் என்று சொல்லி அதில் சில பகுதிகளை போதித்தேன். அதில் இன்னொரு பகுதி இன்றைக்கு போதிக்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் சின்ன சின்ன பகுதிகளாக இந்த விசுவாசத்தை குறித்து சில சத்தியங்களை எடுத்து, அடிப்படை சத்தியங்களை எடுத்து சொல்லலாம் என்று இருக்கிறேன். விசுவாசம் கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை தான் ரொம்ப அதிகமாக போதிக்கணும் என்று நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். ஏன் விசுவாசத்தை அதிகமாக போதிக்க வேணும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் விசுவாசம் அடிச்சுக்கிறீங்க, ஏன் விசுவாசத்தை அதிகமாக போதிக்க வேணும் என்று உங்களுடைய சிலருக்கு கேள்வி இருக்கலாம். அதனால் சில காரணங்களை முதல்ல கொடுக்குறேன் ஏன் விசுவாசத்தை நான் போதிக்கணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுங்க. அதிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுதான் ஒரு மையப்பகுதியாக வரும் சில வாரங்களுக்கு உபயோகப்படுத்த போகிறோம். ஆனால் விசுவாசத்தை ஏன் இவ்வளோ முக்கியப்படுத்துகிறோம், இந்த சபையில் குறிப்பாக ஏன் விசுவாசத்தை இவ்வளோ முக்கியப்படுத்தி போதிக்கிறோம் என்பது குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் வேத வசனம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். பிழைப்பான்னு சொன்னால் நம்ம பிழைப்பே இதில் தான் அடங்கியிருக்குது. விசுவாசத்தினால தான் பிழைக்கணும். தண்ணியில் தான் நம்ம வாழணும்னா அப்போ நல்ல நீச்சல் கற்றுக்கணும். நீச்சல் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா அது எப்படி? தண்ணியில் வாழ்கிறதுக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கவங்க நீச்சல் தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை தான் ரொம்ப பிரதானமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய தீர்மானம். விசுவாசிகள் விசுவாசத்தால் பிழைக்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசத்தால் பிழைக்க வேண்டும். நான் வளர்ந்து வந்த காலத்தில் நான் நினச்சிட்டு இருந்தேன் விசுவாசத்தில் பிழைக்கிறதுங்கிறது ஊழியக்காரங்களுக்கு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள்லாம் விசுவாசத்தில் பிழைக்கிறோம், நீங்கள்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாங்க. ஸோ நான் நினச்சிக்கிட்டேன் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் மற்றும் நல்ல கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்கெல்லாம் விசுவாசத்தில் பிழைக்கல, இவங்கெல்லாம் விசுவாசத்தில் பிழைக்கிறவர்கள். உண்மையாகவே விளையாட்டுக்கு சொல்லலானே அப்படி தான் யோசித்து வந்தேன் கொஞ்சம் காலமாக. அதுக்கப்புறம் வேத வசனத்தை குறித்த அறிவு எனக்கு அதிகமாகும்போது கண்டுபிடிச்சேன், எல்லாருமே விசுவாசத்தில் தான் பிழைக்கணும். எவ்வளோ பெரிய மல்டிநேஷ்னலில் நீங்கள் வேலை செஞ்சு எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் அவங்களால பிழைக்கல, மல்டிநேஷ்னலால் பிழைக்கல. ஏன்னா எத்தனையோ மல்டிநேஷ்னல் மூடிட்டு போயிடுறாங்க. ஹலோ, அப்புறம் எப்படி பிழைக்க போகிறீங்க? ஏன்னா மல்டிநேஷ்னல்னால பிழைக்கல, நம்ம வேறு எதுனாலும் பிழைக்கல, கம்பெனினால் பிழைக்கல, முதலாளியினால் பிழைக்கல, நல்லவர்கள் சிலர் மனம் வச்சதுனால நாம் பிழைக்கல, விசுவாசத்தினால் நாம் பிழைக்கிறோம். விசுவாசத்தினால் பிழைக்க வேணும்னு கர்த்தர் அப்படி வச்சிட்டார். இதுதான் நியதி, இதுதான் கர்த்தர் செய்திருக்கிற காரியம். ஆகவே தான் விசுவாசத்தை நல்லா புரிந்து கொள்ள வேணும். ஆகவே தான் விசுவாசத்தை குறித்து அதிக ஆழமாய் நாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்படி தான் நான் பிழைக்க போகிறோம். நம்முடைய பிழைப்பே இதில் தான் அடங்கி இருக்கிறது. இதை எவ்வளவு சிறந்த முறையில் நாம் புரிந்து கொள்கிறோமோ அவ்வளோ சிறந்த முறையில் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆகவே தான் விசுவாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற இந்த காரியம் ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஆபகுக் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் ரோமர்லையும் கலாத்தியர்லையும் எபிரேயர்லையும்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் பின்னாடி வருவோம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா வாசித்தே காண்பிக்கிறேன் உங்களுக்கு. 4 இடத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். 1-2 இடத்துல இல்லை, 4 இடத்துல குறிப்பாக விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஸோ இப்படி தான் பிழைக்க வேணும் என்று கர்த்தர் வச்சு விட்டார். ஆகவே இதுதான் பிழைப்பு, இப்படி தான் பிழைக்கிறதுன்னு சொன்னால் அப்போ இதை நல்லா கற்றுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதனால தான் விசுவாசத்தை ரொம்ப அதிகமாக போதிக்க வேண்டியதாக இருக்குது. 2வது, ஃபெய்த் டிஸ்ட்ராய்ஸ் ஆல் லிமிட்ஸ். எல்லா வரம்புகளையும் விசுவாசம் நீக்கி வரம்புகளை தாண்டி, அதை மிஞ்சி, எல்லை கோடுகளை தாண்டி நம்மை முன்னேற வைக்கிறது. எல்லாருக்குமே சில எல்லை கோடுகளை அவங்களே போட்டு வச்சுக்கிறாங்க. இவ்வளோதான் ஒரு சர்க்கிள், தங்களை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு இவ்வளோதான், நான் இதுக்கு மேலே வர முடியாது. சிலர் சொல்கிறாங்க நான் வெறும் SSLCங்க, அதனால் இவ்வளோதான், எனக்கு இதுக்கு மேலே முடியாது. எங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சாலும் இவ்வளோதான் சம்பளம், இதுக்கு மேலே போக முடியாது. என் வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சில எல்லை கோடுகளை அவர்களே போட்டு வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு பிரசங்கியார் இருந்த காலத்தில் நான் கற்று வந்த காலங்களிலே சொன்ன உதாரணம் எனக்கு மறக்கவே முடியாது. சொன்னார், ஒரு நாயை 10 அடி கயிற்றுல கட்டி போட்டாங்களா, ஒரு கம்பில் கட்டி போட்டு அந்த நாய் எந்த பக்கம் போனாலும் 10 அடி தான் போக முடியும். அதுக்கு மேலே போனால் கழுத்து வலிக்கும், ஏன்னா கயிறு இழுக்கும். அந்த நாய்க்கு அது ப்ராக்டிஸ் ஆகி போச்சு. இந்த 10 அடிங்கிறது கொஞ்ச நாள் இழுத்து பார்த்துருக்குது, கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கே தெரிஞ்சிருச்சு
10 அடி போகிறதுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்திக்கும் அதுவே கரெக்டாக. ஏன்னா வீண எண்ணத்துக்கு கழுத்து வலின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கைத்தை அவுத்து விட்டாங்களாம் பாருங்கள். அவுத்து விட்ட உடனே 10 அடியை தாண்டி போகவே இல்லையா அது. ஏன்னா இப்போ கயிறு கழுத்தில் இல்லைனாலும் கயிறு மனதில் இருக்கிறது. நிறைய பேர் இந்த மாதிரி மன கட்டுகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லை அவங்களுக்கு யாரும் போடல, அவங்கள யாரும் கட்டி வைக்கல, அவங்கள யாரும் இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லலை. வேதம் அப்படிலாம் அவங்களுக்கு சொல்லவில்லை. வேதம் இன்னும் கேட்டால் அப்படி சொல்லுது, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பாருங்கள், இயேசு எத்தனை தடவை சொல்லியிருக்காரு, நீங்கள் எண்ணி பாருங்கள். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ விசுவாசிக்கிறீங்க அதன்படி உனக்கு ஆக கடவுது. நீங்கள் எவ்வளோ விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு ஆக போகுது. நான் எவ்வளோ விசுவாசிக்கிறேனோ அவ்வளோதான் எனக்கு ஆக போகுது. அப்போ விசுவாசம் எல்லா எல்லைகளையும் அகற்றுகிறது, எல்லை கோடுகளை அழிக்கிறது, என்னை எல்லையற்றவனாக மாற்றுகிறது. ஏனென்றால் என்னுடைய தேவன் எல்கையற்றவராய் இருக்கிறார். அதான் விசுவாசம். அப்ப விசுவாசத்தை நான் கற்றுக்கொள்ள வாழ்க்கையிலே என்னுடைய வளர்ப்பு மூலமாகவோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ மற்றவர்கள் எனக்கு போதித்த காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலே எனக்கு பல மனக்கட்டுகள் இருக்குது. கயிறை வச்சு கட்டினாங்க இல்லையா அது நாயை. அதுபோல சில கோயிலெல்லாம் கயிறு வச்சிருக்கிறாங்க. சில சபைகளில் போனீங்கன்னா அங்கே கட்டி விட்டுருவாங்க. உங்களுக்கே தெரியாது, போய் கழுத்தை கொடுத்துடக்கூடாது. அப்படியே பிரசங்கம் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே நாய் பிடிக்கிற மாதிரி லொடுக்குன்னு மாட்டி விட்டுருவாங்க. அதை மாட்டி விட்டாங்கன்னா அந்த கயிறு அவ்வளோதான். அந்த கயிற்றுல போட்டாங்கன்னா போச்சு. அதுக்கப்புறம் முன்னேறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்க. தான் ஒரு பையன் சொன்னால் நான் டாக்டராக விரும்புகிறேன். பாஸ்டர் சொன்னாரா, ஏன் கம்பவுண்டர் ஆகக்கூடாதா? உனக்குள்ள பெருமை இருக்குது, பெருமை ஒன்று ஆட்கொள்றதுனால தான் நீ இப்படி இருக்கிற அப்படின்னாராம். இப்படி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க. இந்த கயிறு போடுறது அவங்க வேலை, மற்ற உருப்படாத பண்ணுறது கயிறு போடுறது அவங்களுடைய வேலையாக இருக்குது. தெரிந்தோ தெரியாமலோ அதை செய்கிறாங்க. நிறைய பேர் கயிறு போட பார்க்குறாங்க. கயிறு அனுமதிக்காதீர்கள். உங்கள் விசுவாசத்தின்படி தான் உங்களுக்கு ஆக வேண்டும். அதனால் கயிறு போடுற இடத்துக்கு போகாதீங்க, விசுவாசத்தை போதிக்கிற இடத்துக்கு போங்க. ஏனால் அப்போ தான் முன்னேற முடியும் வாழ்க்கையில். இந்த வாழ்க்கையின் எல்லைகளை எல்லாம் தாண்டி முன்னேறி செல்ல முடியும். எத்தனை பேர் எல்லைகள்லாம் தாண்டணுன்றீங்க? எல்லைகளை கடக்க இந்த விசுவாசம் உங்களுக்கு உதவுகிறது. முன்னேறி செல்ல, வெற்றி நடை போட, மன எல்லைகளை அகற்ற, என்னால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அதை போல மாறி விடுவோம் இல்லையா? அதுக்காக தான் விசுவாசம். அதனால தான் நான் விசுவாசத்தை போதிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். மூன்றாவது காரியம், it takes faith to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வேதவசனம் எபிரேயர் 11:6 சொல்லுகிறது. வேற எதை குறித்தும் அப்படி சொல்லவே இல்லை. நிறைய காரியங்கள்லாம் முக்கியம், விசுவாசம் ஒன்று தான் முக்கியம்னு சொல்லலை. நான் வேதத்தில் நிறைய காரியங்களை முக்கியமாக போதிக்கிறது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் எதை பற்றியும் இப்படி சொல்லவில்லை, இது இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம்னு வேற எதை பற்றியும் சொல்லி இல்லை. விசுவாசத்தை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் விசுவாசத்தை நல்ல தீவிரமாக நல்ல ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும், படித்துக்கொள்ள வேண்டும். நான்காவது, தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதை பெற வேண்டுமானாலும், என்னத்தை பெற வேணும்? ரட்சிப்பை பெறணுமா? அதுக்கு விசுவாசம் வேணும். சுகத்தை பெறணுமா? விசுவாசம் வேணும். வேற பொருளாதார செழிப்பை பெறணுமா? அதுக்கும் விசுவாசம் வேணும். வெற்றியில் வாழணுமா? அதுக்கு விசுவாசம் வேணும். அன்றாட ஜீவியத்துக்கு எல்லாத்துக்கும் விசுவாசம். தேவனிடத்திலிருந்து எதை பெற வேண்டும் என்றாலும் விசுவாசத்தினால தான் அதை பெற முடியும். தேவனிடத்திலிருந்து ஒன்றையுமே பெற முடியாது. தேவனோடு கூட ஒரு உறவே இருக்க முடியாது விசுவாசம் இல்லைன்னா. தேவனிடத்தில் வருகிறவன் அவன் உண்டென்றும் வேதவசனம் சொல்லுது இல்லையா? அவர் உண்டென்றும், he that cometh to God must believe that he is and that he is a rewarder of them that diligently seek him. எப்படி ஒரு தமிழ்ல, அவர் உண்டென்றும் அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசம் இல்லாமல் கடவுள்கிட்டே வர முடியாது, எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது, எதையுமே ரிசீவ் பண்ண முடியாது. ஆகவே தான் விசுவாசத்தை குறித்த போதனைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாழ்க்கையில் என்ன கேட்டிங்கன்னா, எதை அதிகமாக போதிக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், விசுவாசத்தை தான் ரொம்ப அதிகமாக போதிக்கணும். ஏன்னா அதில் தான் வாழ போகிறோம், அதுதான் நமக்கு வாழ்க்கை. ஆகவே தான் இதை குறித்து ரொம்ப தீவிரமாய் இன்னும் கொஞ்சம் போதிக்கலாம் என்று இருக்கிறேன். இப்போ 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேட்போம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம்.
நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 4-5 ரொம்ப குறிப்பாக கவனிங்க. ஏன்னா இதைத்தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இதைத்தான் ஒரு மைய வசனமாக வைத்து சில காரியங்களை வரும் வாரங்களிலே சொல்ல போகிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த 4ஆம் வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சொல்லுவோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்குது? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். எத்தனை பேர் இங்க தேவனால் பிறந்திருக்கிறீர்கள்? மறுபிறப்பு அடைந்திருக்கிறீர்களா? born again, மறுபடியும் பிறந்து தேவனால் பிறந்திருக்கிறீர்களா? இந்த ஆவிக்குரிய ஒரு கிரியை உங்களுக்குள்ளே நடந்திருக்கிறதா? மறுபிறப்பு அடைந்திருக்கிறீர்களா? தேவனால் பிறந்திருக்கிறதுனா ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எல்லாரும் சொல்லுவோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, இன்றைக்கு உலகமும் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் அதில் நாம் சந்திக்கிற சவால்களும் உண்மையில பார்க்க போனால் ஒன்றுமே கிடையாது. ஏன் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்றேன்? அவைகள் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம், என்னுடைய விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம். இந்த விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கு இல்லையா? இது ரோமர்ல, கலாத்தியர்ல, எபிரேயர்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று இருக்குது. ஆபகுக்ல வாஸ்து பார்த்தீங்கன்னா the just shall live by his faith. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறதுக்கு பதிலாக அவனுடைய விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்படியே குறிப்பா சொல்லி இருக்குது. just shall live by his faith. கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி இருக்குது. அதை எடுத்து இவங்க மேற்கோள் காட்டும் போது, கோட் பண்ணும்போது இப்படி சொல்றாங்க. இருந்தா கூட அவங்க சொல்றது அர்த்தம் அதுதான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னா என் விசுவாசத்தால் நீங்க பிழைக்கிறது இல்லை, அல்லது உங்க விசுவாசத்தால் நான் பிழைக்கிறது இல்லை. உங்களுடைய விசுவாசத்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். அப்போ ஒவ்வொருடைய விசுவாசமும் வளர்வது முக்கியம். ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே வளர்ந்து முன்னேறி செல்வது என்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. விசுவாசத்தில் பலப்படுவது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க விசுவாசம் தான், எல்லாத்தையும் என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த உலகத்தில் உங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. அதான் ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, வயசான பிரசங்கியார் ஒருத்தர் எனக்கு தெரியும் பாருங்க, இன்னும் பிரமாதமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்லுவாரு, you don't really have a problem, all you need is faith in God ன்னுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு, உங்களுக்கு உண்மையாவே ஒரு பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தேவையெல்லாம் விசுவாசம். விசுவாசம் இருந்தா பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுறது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் எங்க இருக்குது? உங்க விசுவாசத்துல இருக்குது. உங்களுக்கு மட்டும் விசுவாசம் இருந்துட்டா, நீங்கள் விசுவாசத்தினால் மட்டும் நிறைந்திருக்க முடியுமானால், உங்களுக்கு விசுவாசம் மட்டும் இருந்தால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் அது இருக்கிறது. உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். உலகத்தை ஜெயிக்கிறவர்களா அந்த உலகத்தின் எல்லா காரியங்களும், உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எல்லா சவால்கள், எதிர்கொள்ளுகிற எல்லா காரியங்கள், உங்களுக்கு எதிராக வருகிற உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும், இந்த உலகத்தின் சக்திகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப நான் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதுல கவனம் செலுத்த வேணும்? என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது என்பதில் ரொம்ப கவனம் செலுத்த வேணும். ஏன்னா இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க போகிறேன்னா இல்லையாங்கிறது என்னுடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. இல்லையா? புரியுதா எல்லாருக்கும்? என்னுடைய விசுவாசத்தினால தான் நான் ஜெயத்தை எடுக்க போகிறேன். ஆகவேதான் இந்த விசுவாசத்தை குறித்து நான் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் தேவனால் பிறந்தவனாய் இருப்பேன் என்றால் விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை நான் நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். வாசிப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். ஒரு அடிப்படை சில காரியங்களை சொல்லிட்டு இன்னைக்கு சொல்ல போற காரியத்தை, இன்னைக்கு தேவனுடைய விசுவாசத்தை குறித்து பேச போறேன். இன்றைக்கும் அடுத்து வருகிற ஒரு சில வாரங்களுக்கும் தேவனுடைய விசுவாசம் எப்படி நமக்கு தேவனுடைய விசுவாசம் உண்டா இருக்க வேண்டும் என்பது குறித்து சொல்ல போறேன். ஆனால் அந்த விசுவாசத்தை குறித்து சில அடிப்படை காரிய சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். இப்போ பார்த்தோம், தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு. பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ
இந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குதா? இங்கே இருக்கிற அத்தனை விசுவாசிகளுக்கு, தேவனால் பிறந்த எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறதா? 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். தமிழில் ரொம்ப கிளியராக வரல, அதனால் ஆங்கிலத்திலிருந்து இதை மேற்கோள் காட்டி தமிழில் அதை மொழிபெயர்ப்போம். ஆங்கிலத்தில் ஒரு சின்ன வேர்டு அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஏன்னா இங்கே தமிழில் எப்படி சொல்லியிருக்கு, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. இது கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குது. ஏன்னு சொன்னால், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியேன்னா ஒருத்தருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்காரு, ஒருத்தருக்கு கம்மியாக கொடுத்துருக்காரு, அவருக்கு அதிகமாக கொடுத்துருக்காரு, இவருக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அளவில் சிந்திக்க நேரிடும். ஆனால் உண்மையை அப்படி சொல்லலை. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, He has given the measure of faith to everyone. According to the measure of faith, the measure of faith that He has given everyone. According to a measure of faith ன்னு வந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு அளவுன்படி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த தீன்னு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறதுனால அந்த தீ என்கிற அந்த ஒரு வார்த்தை என்ன அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் ஒரே அளவில் அவர் கொடுத்திருக்கிறார் என்கிறது தான் அங்கே அர்த்தம். அப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுறவர் அவர். இந்த விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்கிறவர். நம்ம விசுவாசமே கிடையாது, நமக்கு பாவிகளாக இருந்தோம், அங்கே நமக்கு விசுவாசம் கிடையாது. ஆனால் தேவனிடத்தில் நாம் என்றைக்கு வந்தோமோ அன்றைக்கு அவரே நமக்கு விசுவாசத்தை தருகிறார். திருப்பவும் எபேசியருக்கு எழுது நிருபம், எபேசியருக்கு எழுது நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம் இல்லைன்னா ரட்சிக்கப்பட முடியாது. இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது? வாசிங்க. இது உங்களால் உண்டானதல்ல. எது? விசுவாசம். கிருபை உங்களால் உண்டானதில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிருபை நம்மால் உண்டானதில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு குழந்தையை கேட்டால் கூட தெரியும் கிருபை நம்மளால் உண்டானதில்லைன்னு. தட் வில் பி ரிடண்டன்ட். அப்படி சொல்றது வீண். கிருபை உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொன்னால் அதுதான் தெரியுமே ஏற்கனவே, அது ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே இது கிருபையை பற்றி சொல்லல, இது விசுவாசத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எது உங்களால் உண்டானதல்ல? இந்த விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம் இல்லைன்னா அந்த ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளவே முடியாது, உங்களால் ரட்சிப்பு வந்திருக்கவே முடியாது. ஆனால் விசுவாசிக்க எங்கிருந்து திடீர்னு சக்தி வந்தது? ஒரு பாவிக்கு விசுவாசிக்கக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வந்தது? தேவன் அவனுக்கு விசுவாசத்தை தருகிறார். விசுவாசிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு தர்றார். விசுவாசம் என்கிறத தர்றார் அவனுக்கு. முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையில் எப்போ அவன் விசுவாசத்தை பெறுகிறான்? ரட்சிப்பின் நேரத்தில் தேவன் இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும்படியாக, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும்படியாக விசுவாசத்தை அவனுக்கு தருகிறார். இது அவனால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எல்லாரும் சொல்லும் விசுவாசம் தேவனுடைய ஈவு. அப்ப ரோமர் 12:3 படி பார்த்தா அதுதான் சொல்லி இருக்குது. எல்லாருக்கும் அவர் விசுவாச அளவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அதுல தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த விசுவாசத்தை வளரச் செய்கிறோம். வளரச் செய்ய முடியுமா? திருப்பவும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணிவிட்டு அப்புறம் மற்றதுக்கு போவோம். ஏன்னா அப்போ தான் விளங்கும் கொஞ்சம். இதெல்லாம் சிலருக்கு ஒருவேளை கேட்டிருக்க மாட்டீங்க, புதுசாக வந்திருக்கவங்க சிலருக்கு இதெல்லாம் இன்னும் அறியாத காரியமாக இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். என்ன முக்கியமான காரியம்? என்னுடைய விசுவாசம் தான் உலகத்தை என்னால் ஜெயிக்க வைக்கிறது. என்னை உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய விசுவாசம். அப்போ எனக்குள்ள விசுவாசம் இருக்க முடியும், அது உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசமாக இருக்க முடியும். இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது? இது தேவன் எனக்கு கொடுத்த ஈவு. எப்போ வந்தது? நான் ரட்சிக்கப்படும் போது தேவன் முதல் முறையாக எனக்கு விசுவாசத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? அந்த விசுவாசத்தை வளர்க்கணும். ஒரு குழந்தை எப்படி பிறந்து அதுக்கு பிறகு வளர்க்கிறோமோ, அந்த குழந்தைய வளர்க்கிறோமோ, அதுபோல இங்கே இந்த விசுவாசம் வளர்க்கப்பட வேண்டும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். வர்த்திக்க பண்ண வேண்டும்னா இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். ஆங்கிலத்தில் கிளியராக வருது, இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். இப்போ இருக்குது விசுவாசம், ஆனால் ஆண்டவரே இந்த விசுவாசம் போதாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக விசுவாசம் எங்களுக்கு தேவை. அப்போ பாருங்க, அநேகருக்கு இன்றைக்கு விசுவாசம் போதாது. அதனால தான் சொல்றாரு,
அற்ப விசுவாசிகளேன்றாரு. ஓ ஈ ஆஃப் லிட்டில் ஃபெய்த்ன்னு சொல்றாரு. அந்த படகுல அலை வந்து மோதின உடனே சீஷர்லாம் பயந்த போது என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே, உங்க விசுவாசம் எங்க போச்சுன்றார். ஏன் பயப்படுறீங்க? விசுவாசம் எங்க? ஓ ஈ ஆஃப் லிட்டில் ஃபெய்த். அப்ப லிட்டில் ஃபெய்த்னா போதாத அளவுக்கு விசுவாசம் இருக்குது. சில சவால்களை சந்திக்கும் போது அந்த சவால்களை மேற்கொள்கிற அளவுக்கு விசுவாசம் உள்ள இல்லை. அப்ப வாழ்க்கையில் ஒரு காரியம் முக்கியம் பாருங்க. வாழ்க்கையில் அநேக சவால்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். வாழ்க்கைன்னு சொன்னா சவால்களால் நிறைந்திருக்கிறது. ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், குடும்ப வாழ்க்கையில், பொருளாதாரத்திலே, நம் கையின் பிரயாசத்திலே எவ்வளோ சவால்களை இந்த வாழ்க்கையில சந்திக்க வேண்டியது இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க சவாலில் சந்திக்கிறீங்க? எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா? எல்லாம் மலர் படுக்கையில் படுத்துக்கிட்டா இருக்கிறோம்? கிடையாது. எல்லாரும் வந்து சவால்களை சந்திக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சவால்கள், பயமுறுத்துகிற, அச்சுறுத்துகிற காரியங்கள் நமக்கு முன்பாக காணப்படுகிறது. சில நேரத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் தோன்றுகிறது. இப்படிப்பட்ட சவால்கள் எல்லாம் சந்திக்கிறோம், பல ரீதியில் சந்திக்கிறோம். சில நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் சந்திக்கிறோம், சில நேரத்தில் கையின் பிரயாசத்தில் அப்படி சவாலில் சந்திக்கிறோம், செய்கிற பிஸ்னஸில் அப்படிப்பட்ட சவால், சில நேரத்தில் சரீரத்தில் அப்படிப்பட்ட சவாலில் சந்திக்கிறோம். இப்படிப்பட்ட சவாலில் சந்திக்கும் போது அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த சவாலை மேட்ச் பண்ணக்கூடிய, அந்த சவாலை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய, அந்த சவாலை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேணும். அதனால தான் அந்த அப்போஸ்தலர் கேட்குறாங்க, எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். எங்களுக்கு பத்தாம இருக்கு, விசுவாசம் போதாம இருக்குது. இந்த போதாம இருக்கிற விசுவாசத்தை எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக்குறதுக்கு எங்களுக்கு வழி சொல்லும் என்று சொல்லி கேட்கிறார்கள். சரி, அதை அதிகமாக்குறது எப்படின்றது பின்னால போதிக்கிறேன். ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பிடிச்சிங்க. வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னு சொன்னா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை வர்த்திக்க பண்ண முடியும், வர்த்திக்க பண்ண வேண்டும், அதை வர்த்திக்க பண்ண முடியும். 2 தெசலோனிக்கேயர் இதெல்லாம் கிரவுண்ட் ரியாலிட்டிஸ். இதெல்லாம் வந்து அடிப்படை காரியங்கள். இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக எழுதி வச்சுங்க. ஏன்னா இது ரொம்ப அடிப்படை சத்தியங்கள். விசுவாசத்தை அதிகரிக்க முடியும். விசுவாசத்தை கர்த்தர் ஆரம்பிச்சு விட்டார், ஒரு விதை மாதிரி உள்ள கொடுத்துட்டாரு. இப்போ நான் இதை தண்ணீர் பாய்ச்சி இதை வளர்க்கணும், இதை இன்னும் பெருசாக்கணும், எல்லா சவால்களையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த விசுவாசத்தை நான் வளர்க்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் இன்னும் தேடிட்டு இருக்கீங்களா? 1:3 சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். பவுல் எழுதுகிறார் பாருங்க. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் அன்பு வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. அதாவது அன்பு அதிகரிக்கிறதா? அன்பு அதிகரிக்கிறது மட்டுமல்ல, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறதுனால, ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்படுகிறது, எக்ஸீடிங்லி க்ரோயிங் ஃபெய்த். மிகவும் பெருகுகிற விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் பெருகுகிற விசுவாசம். அப்ப விசுவாசம் வளர முடியும் என்றது மட்டும் இல்ல, அது அபார விதத்தில் அபாரமான ஒரு விதத்திலே வளர முடியும். எக்ஸீடிங்லி இட் கேன் க்ரோ. ரொம்ப அபரிதமான விதத்தில் அது வளர முடியும். இருக்கீங்களா? வளர்றது மட்டுமல்ல, ரொம்ப பெரிய விதத்தில் அது வளர முடியும் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலே என்று. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் மிகவும் பெருகக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கலனா, அதை வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வரலனா, அதை பெருக பண்ண வேணும்னு ஒரு எண்ணம் வரலனா சரியான விசுவாசியே கிடையாது. இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக கற்றுக்கொள்ள வேணும். நம்ம விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு? அதை வளர்க்கறதுக்கு, அதை பெருக பண்ணுகிறதுக்கு. வாழ்க்கையின் எல்லா சவால்களையும் சந்திக்கும் போது இது போதுமான அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இதை வளர்க்க வேண்டும், இதை பெருக பண்ண வேண்டும். இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இல்லையா? சரி, அப்ப நாம் வளர்த்து இதை பெருக பண்ணும்போது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சவால், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட காரியங்களை நாம் எதிர்கொண்டாலும் அவைகளை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் அந்த அளவுக்கு வளர முடியும். ஏனென்றால் மிகவும் பெருகக்கூடிய விசுவாசம் இது. நீங்கள் மட்டும் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்தீங்கன்னா எப்படி இது பெருகுன்னு கண்டுபிடிச்சி
அதை பெருக பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா தேவைகளின் மத்தியிலையும் அந்த தேவைகளை எப்படி சந்திக்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எல்லா சவால்கள் மத்தியிலும் அதை எப்படி மேற்கொள்கிறது என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தை கொண்டு எப்படி ஜெயிக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதனால தான் அதை போதிக்க இன்றைக்கு நாம் முற்படுகிறோம். இன்றைக்கு குறிப்பாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்ல போகிறோம். மார்க் 11ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்க போகிறோம். இது நிறைய தடவை நாம் பார்த்த வசனம். ஆனால் அங்குமிங்குமா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ படிக்கும்போது இங்கே வந்து சில காரியங்களை பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ இந்த தடவை வந்து சிஸ்டமேட்டிக்காக இதில் உள்ளே இருக்கிற அவ்வளோத்தையும் எடுக்க போகிறோம். ஏனென்றால் இது விசுவாசத்தை பற்றிய ஒரு பெரிய லெசன், ஒரு டெலிபரேட் லெசன் என்று சொல்ல வேணும். வேணும்னே விசுவாசத்தை பற்றி ஒரு லெசன் கொடுக்கறதுக்காகவே இந்த சம்பவத்தை அவர் நடப்பிக்கிறார். அவர் இது வந்து ஏதோ சும்மா ஒரு காரியத்தை எதேர்ச்சியா போதிக்கிற ஒரு காரியம் அல்ல, திட்டமிட்டு இவர்களுக்கு போதிக்கிறார். என்ன செய்கிறார்? அவர்கள் பிரயாணம் பண்ணி வர்றாங்க பாருங்க, எருசலேம் பட்டணத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது வழியிலே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். 12ஆம் வசனத்திலிருந்து கதை ஆரம்பிக்குது. 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அதில் ஏதாவது சாப்பிட இருக்குமா என்று நெருங்கி போய் பார்க்கிறார். ஆனால் அது அத்திப்பழ காலமாய் இராததினால், சீசன் இல்லை, அதனால பழம் இல்லை. மரத்தில் பழம் இல்லாதது மரத்தினுடைய பிரச்சனை இல்லை, சீசனுக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சீசன் வந்தால் பழம் இருக்கும், சீசன் இல்லை, அதனால அது அப்படியே பேசாமல் இருக்கு. சீசன் இல்லாதனால இவர் வேணும்னு என்ன பண்றாரு? இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவன் என்று சொல்லி அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, சீஷர்கள் கேட்டார்கள். இது ரொம்ப முக்கியம். சீஷர்கள் கேட்டார்கள். கேட்ட பிறகு 20ஆம் வசனம் பார்ப்போம். மறுநாள் காலையில், 24 மணி நேரம் ஆயிடுச்சு, மறுநாள் காலையில், அதாவது சொன்ன பிறகு எருசலேமுக்கு போறாரு. போய் அங்கே தேவாலயத்துக்கு போய் அதெல்லாம் சுத்திகரித்து, இந்த புறா விற்கிறவர்கள், காசு மாத்துறவங்க, இவங்களெல்லாம் துரத்தி அடித்து எல்லாம் பண்ணிட்டு, அந்த சம்பவம்லாம் அப்போ தான் நடக்குது. பண்ணிட்டு திரும்பியும் எருசலேமுக்கு வெளியே அவங்க தங்கி இருக்கிற இடத்துல போயிட்டு தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் திரும்பி அதே ரூட்டில் வர்றாங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பி வர்றாங்க. மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாக போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, வேரோடே பட்டு போயிருக்கிறதை. 21ஆம் வசனம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். 22ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். இங்கே ஒரு காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்றது இங்கே பொருந்தவே பொருந்தாது என்று அநேகர் சுட்டி காண்பிக்கிறார்கள். அநேக வேத வல்லுநர்கள் இதை சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்றது வந்து இங்கே அவ்வளவா பொருந்தாது. அது ஒரு பெரிய காரியம் இல்லை. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் ரொம்ப சர்வசாதாரணம். இங்க வந்து அதை காட்டிலும் வேறொன்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அங்கே சஜஸ்ட் பண்றாங்க. என்னன்னா, இங்க விஷயம் என்னன்னா, இயேசு வந்து அந்த அத்திமரத்தை சபித்தார். சபித்ததை சீஷர்கள் கேட்டார்கள். அடுத்த நாள் வரும்போது சீஷர்கள் அதை குறித்து ஆச்சரியப்படுறார்கள். ஆச்சரியப்பட்டு பேதுரு பேசுகிறார், ஆண்டவரே, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று. இது நிமித்தமாக தான் இயேசு சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாருங்க. அதுதான், அதனாலதான் பொருந்தாதுன்றாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையில் அப்படி சொல்லுகிறது பொருந்தாது. அவர் என்ன சொல்ல வர்றாராம்? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அல்ல, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள் என்று சொல்ல வர்றாருன்னு சொல்றாங்க. ஆகவே சில மொழிபெயர்ப்புகள் அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. Instead of have faith in God, they have translated it as have the faith of God. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் சொல்றதுக்கு பதிலாக தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏன்னா சப்ஜெக்ட் அங்கே அப்படிதான் வருது, கான்டெக்ஸ்ட். என்ன சப்ஜெக்ட்? அவர் என்ன சொல்ல வர்றாரு? அப்பா, உன் விசுவாசம் சரியான விசுவாசம் இல்லை, என் விசுவாசம் தான் சரியான விசுவாசம். என்ன மாதிரி விசுவாசத்தை உடையவனாயிரு. உன் விசுவாசம் எப்படி இருக்குது? நீ பார்த்த பிறகுதான் ஆச்சரியப்பட்டு சொல்ற, ஓ, நீ சபித்த மரம் பட்டு போயிற்று என்று. ஆனா இயேசு ஆச்சரியமா படல. ஏன்னு சொன்னால், அவர் என்னைக்கு வாயை திறந்து சொன்னாரோ அப்பவே அது பட்டு போயிற்று என்று அவர் விசுவாசித்தார். ஆகவே நீ வைத்திருக்கிறது விசுவாசம் இல்லை, அது சரியான விசுவாசம் இல்லை. தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்கள்.
அப்ப தேவனுடைய விசுவாசம் என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். வாட் இஸ் காட்ஸ் ஃபெய்த் ஆர் த ஃபெய்த் ஆஃப் காட்? தேவனுடைய விசுவாசம் அல்லது காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லுகிறார் இல்லையா? காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், தேவனிடத்தில் இருக்கிற அந்த விசுவாசம், அதே போல விசுவாசத்தை நாமும் உடையவர்களாக இருக்க வேணுமாம். அது தப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால் நாம் தேவனால் பிறந்தவர்கள். அதனால அவர் அப்படி எதிர்பார்க்கிறார், தேவனால் பிறந்தவர்களாகிய நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேணுங்கிறத. அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சீஷர்லாம் இன்னும் தேவனால் பிறக்கல, இன்னும் அவங்க வந்து இந்த ரட்சிப்புக்குள்ளே வரலன்னு சொல்லணும். அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள், இஸ்ரவேல் மக்கள், அந்த பழைய ஏற்பாட்டு இதன்படி இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு இனிமே மரித்து உயிரோடு எழுந்து ரட்சிப்பை உண்டாக்கின பிறகுதான் அவர்கள் ரட்சிப்பை பெற முடியும். ஆகவே அவர் சொல்றாரு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். அப்ப தேவனுடைய விசுவாசம் என்கிறது என்ன? அது எப்படிப்பட்ட பண்புகளால் நிறைந்திருக்கிறது? வாட் ஆர் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்? அது எப்படிப்பட்ட காரியங்களால் நிறைந்திருக்கிறது? தேவனுடைய விசுவாசம்னா என்ன? அதுல முதல் காரியத்தை மட்டும் இன்றைக்கு கொஞ்சம் கவர் பண்றேன். அது கூட இன்னைக்கு சில காரியங்களை சொல்றேன், இன்னும் கொஞ்சம். அது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அதை அடுத்த வாரம் தொடருவோம். ஆனால் அதை ஆரம்பிப்போம். இதுல தேவனுடைய விசுவாசத்துல முதல் காரியம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இயங்குகிறதுன்னு சொன்னா, all natural things are subject to a higher order of spiritual things. எல்லா இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அதை காட்டிலும் உயர்ந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, கீழ்ப்படியக்கூடியவைகளா இருக்கிறது, அதன் வல்லமைக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாம், இந்த உலகத்தில் நீங்கள் காண்கிற எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாது பாருங்க. அதனால தான் விசுவாசத்தை பற்றி போதிக்க வேண்டியது அவசியம். பாருங்க, நிறைய பேர் தன்னுடைய பிரச்சனை எப்படி அணுகிறார்கள். ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா ஆவிக்குரிய உலகம் பற்றியே ஒன்றும் தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? அந்த கண்ணில் பார்க்குற உலகம்தான். அப்போ இதையே போட்டு மல்லு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு, இங்கே பிடிச்சி முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, இந்த உலக பிரகாரமாக தான் இவங்க இதை டீல் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன விளங்கல, எல்லா இந்த உலகத்தில் நாம் காண்கிற இந்த எல்லா காரியங்களும், இந்த இயற்கை உலகத்தில் காணப்படுகிற எல்லாமே ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. ஆவிக்குரிய உலகம் தான் இந்த இயற்கை உலகை இயங்க வைக்கிறது. இருக்கீங்களா? புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்குன்னா ஒரு உதாரணம் சொல்றேன், சுலபமா புரிந்து கொள்வீங்க. இப்போ ஒரு ஆள் இங்கே உட்காந்துருக்காருன்னு வைங்க, சேர்ல இங்கே உட்காந்துருக்காருன்னு வைங்க. இப்போ அவரை பார்க்குறோம். அவரை பார்க்குறோம்னா அவரை பார்க்கல நம்ம, அவர் வந்து ஆவியாக இருக்கிறார். அதான் வேத வசனத்தின் போதனை. ஆவியாக இருக்கிற தேவன் மனுஷன் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்? ஆவி மனிதனாக தான் சிருஷ்டித்திருக்கிறார். அவன் அந்த ஆவிக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி. நம்ம தேவன் ஆவியா இருக்கிறது போல நாம ஆவியா தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டியதா இருக்கிறதுனால அப்படியே ஆவியா ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்க உள்ள நம்ம, இல்லையா? ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார். அப்ப நான் வந்து ஒரு ஆவி, ஆவி மனிதன். நான் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆவி மனிதன். எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் ஒரு வீடு மாதிரி இருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள நான் இருக்கிறேன். நீங்க என்ன பார்த்ததே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க என்ன தெரியும்னு. ஹலோ, நீங்க என்ன பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் உள்ளே இருக்கிறேன். உள்ளே இருந்து கொண்டு இந்த 2 கண்களாகிய ஜன்னல்கள் வழியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு, நீங்களும் அந்த சரீரத்தில் இல்லை, அந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கிறீங்க. சரீரம் ஒரு கூடு மாதிரி, ஒரு வீடு மாதிரி தான். அங்கிருந்து கொண்டு இந்த 2 கண்களாகிய ஜன்னல்ல இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 2 பேரும் உள்ளே இருக்கிற நாம் இந்த ஜன்னல் வழியா எட்டி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லையா? அப்ப இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, சேர்ல உட்கார்ந்துருக்காரு. இவரை நான் பார்க்கல, அவருடைய சரீரத்தை தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து உள்ள இருக்கிறார், இதுக்குள்ள அவர் இருக்கிறார். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு இல்லையா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இனி மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியோம். மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நெட்டையா, குட்டையா, தடியா, ஒல்லியா, கருப்பா, சவப்பா, அப்படி அறியறது இல்லை. வெளியில பார்க்கிறபடி அறியறது இல்லை. எப்படி அறியோம்? மாம்சத்தின்படி அறியோம். இதன்படி அதன்படி ஆளை பார்த்து ஓ அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்றது இல்லை. மாம்சத்தின்படி ஒரு மனுஷனை அறியோம். எப்படி அறிய போறாராம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
அவன் புது இப்போ நான் உங்களை பார்க்குறேன், புது சிருஷ்டி மாதிரியே தெரியுது. பக்கத்தில் இருக்க ஆளை பாருங்க, புது சிருஷ்டின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அதே மாதிரி தான் இருந்தார். இப்போவும் அதே மூக்க மொழியாதான் இருக்கிறாரு. நீங்க ஏன்னா நீங்க எதை பார்த்து சொல்றீங்க? மாம்சத்தின்படி பார்க்குறீங்க. அதே மூக்கு, அதே மொழி, அதே ஹைட்டு, அதே கலரு, அதே இது, அதே லுக்கு. அப்போ என்ன சொல்றீங்க? இல்லைங்க, அப்போ இருந்தபடியே தான் இப்பவும் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஞானசானலாம் எடுத்ததுனால ஒன்றும் ஆள் மாறி இல்லை, அப்படியே தான் இருக்கிறார். கிடையாது கிடையாது. வெளியில தோற்றத்தை பார்க்குறீங்க, ஆளை பார்க்கல. நீங்க பவுல் சொல்றது வந்து ஆளை, உள்ள இருக்கிற ஆளை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அந்த ஒருவன் எங்க இருக்கிறான்? உள்ள இருக்கிறான். அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவன் யார்? இந்த சரீரம் இல்ல, அவன் உள்ள இருக்கிறவன். அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவெல்லாம் ஒளிந்து போயின. எங்க பழைய இதெல்லாம் ஒளிஞ்சு போயின? கிடையாது. இதெல்லாம் கிரே எல்லாம் ஒளிஞ்சு கொஞ்சம் கருப்பு வந்தா நல்லா இருக்கும். ஆனா அது ஒளிஞ்சு கூட ஒரு 6 இன்ச் ஆட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பழையவைகள் ஒளிந்து போயினா இதை பற்றி சொல்லி இல்லை, உள்ள இருக்கிற ஆளை பற்றி. ஒருவன்றது அவன். பழையவைகள் ஒளிந்து போயினா அவனை பற்றி சொல்லி இருக்குது. உள்ள இருக்கிற ஆளை பற்றி. எல்லாம் புதிதாயினா அவனை பற்றி சொல்லி இருக்கிறது. இந்த வெளிப்புறமான இந்த சரீரத்தை பற்றி சொல்லப்படவில்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ ஒரு மனுஷன் அப்படிதான் அறிவோன்றார். மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி அறிவோம். அவன் உள்ள அப்படி இருக்கிறான்றதை பற்றி தான், அதை பற்றி தான் அறிவோம் என்று அவர் சொல்லுகிறார். சரி, அப்போ ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நம்ம எக்ஸாம்பிளுக்கு வருவோம். உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அது அவர் சரீரம் தான் அங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்குது. அந்த சரீரத்துக்குள்ள அவர் இருக்கிறாரு இல்லையா? திடீர்னு இந்த உள்ள இருக்கிற ஆள் எந்திரிச்சு போயிட்டாருன்னு வைங்க. சிலர் அப்படி போயிடுறாங்க பாருங்க. ஒரு பெரிய பிரசங்கர் இருந்தாராம் பாருங்க. அவரு கிட்டத்தட்ட 85 வயசு அப்படி ஆகி போச்சு. அவர் என்ன பண்ணாராம்? காலையில் எந்திரிச்சாராம். என்னைக்கு இல்லாத விதத்தில் கடகடன் சீக்கிரமாக எந்திரிச்சு ரொம்ப கடகடன் குளிச்சுட்டு நல்லா இருக்கிற பெஸ்ட் சூட்டை போட்டுட்டு போய் ஈஸ்ட் சேரில் உட்காந்தாராங்க. மக கேட்டுச்சான், அப்பா என்ன இது, எங்கே போறீங்க? இவர் வயசாகிடுச்சு, எங்கேயும் போகிறது இல்லை. அவர் பாருங்க, எங்கே போறீங்க? சூட்டு கிட்டெல்லாம் மாட்டு உட்காந்து இவ்வளோ ஜோராக உட்காந்துருக்கிறீங்களேன்னு. அது சொன்னாராம், இல்லை இன்னைக்கு நான் போகிறேன். போய் சூட்டை மாட்டு உட்காந்தாராம் பாருங்க. கண்ணை முன்னாரம், அவ்வளோதான், போயிட்டாரு. ஆள் போயாச்சு. உள்ள இருக்கிறவர் போயாச்சு. சூட்டு இருக்குது, சரீரம் இருக்குது, ஆனால் உள்ள ஆளு இல்லை. சரி, இப்போ உள்ள இருக்கிறவர் போன பிறகு இந்த சரீரம் என்ன ஆகும்? கவுந்து விழுந்துடும், அவ்வளோதான் இல்லையா? சரீரம் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது கவுந்து விழுந்துடும். அப்போ பாருங்க, எதனால அந்த சரீரம் அங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தது? ஆவியினாலதான். ஆவி இருந்ததுனாலதான் அந்த சரீரத்துக்கு ஒரு இயக்கம் இருந்தது. சரீரம் போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஆவி இருந்ததுனாலதான் அந்த சரீரம் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆவி இருந்ததுனாலதான் அந்த சரீரம் நடமாடி கொண்டிருந்தது. ஆவி இல்லைன்னா அந்த சரீரம் ஒண்ணுமே கிடையாது இல்லையா? ஆவி இல்லைன்னா சரீரம் செத்ததா இருக்கிறது. ஆவி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அப்ப ஆவிதான் அந்த சரீரத்தை இயக்கி கொண்டிருந்தது. சரீரம் இயற்கை உலகத்தில் நாம் காணுகிற ஒன்று, ஆவி வேற ஒரு உலகத்தை சார்ந்த ஒன்று. ஆவிக்குரியவைகள் தான் இயற்கை பிரகாரமானவைகளை இயக்குகின்றன. இயற்கை பிரகாரமானவைகள் ஆவிக்குரியவைகளுக்கு கட்டுப்படுகிறது. இதுதான் ஒரு பெரிய லெசன். மார்க் 11ஆம் அதிகாரத்தினுடைய பெரிய லெசன். அதன் அடிப்படையில் தான் தேவனுடைய விசுவாசம் கிரியை செய்கிறது. அதனாலதான் இயேசு என்ன பண்றாரு? அந்த அத்தி மரத்தை பார்த்து, இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் முன்னெடுத்துல கனியை புசியாது இருக்க கடவுள்னு சொல்றாரு. எப்படி ஒரு மரத்தை பார்த்து பேசலாம்? நீங்க பேசுவீங்களா? ஒரு மரத்தை பார்த்து பேச முடியுமா? நிறைய பேர் நீங்க பேச மாட்டாங்க. ஒரு பிரசங்கியார் சொன்னார், முதல்ல இது கத்துக்கொண்டப்ப கார் ஸ்டார்ட் ஆகலையாம் பாருங்க. அவர் யோசித்தாராம், கார்கிட்ட பேசலான்னு யோசனை வந்த உடனே எந்திரிச்சு வெளியே வந்தாராம். கார்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டு சுத்தி முத்தி பார்த்தாரா, யாராவது பார்க்கறாங்களா பாருங்க. இந்த உலகம் சிஸ்டமே எப்படி இருக்குதுன்னா, நம்ம எப்படியும் விசுவாசத்தை பயன்படுத்தாதபடிக்கு நம்ம பயமுறுத்தி வச்சிருக்குது சிஸ்டம். ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து வச்சு, பாழா போன டயரு, பாழா போன காரு, அப்படி அப்படின்னு இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் வரும். அப்படின்னு வந்தா அதை யாரும் தப்புன்னு சொல்றது இல்லை. அவன் ஒருத்தன் போறவன் வந்து கண்ணாடி இறக்கிட்டு
இந்த பாழா போன கார் எல்லாமே அப்படிதான்ப்பா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட்னு சொல்லிட்டு போவான். அவனும் கூட சேர்ந்துக்குவான் பாருங்க. உங்களுக்கு அது ஓகே, டயர் எட்டி உதைக்கிறது ஓகே, அதை கெட்ட வார்த்தையில் திட்டுறது ஓகே, எல்லாம் ஓகே. அதெல்லாம் உலகத்தாருக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கு, அதெல்லாம் ரொம்ப கரெக்ட், பரவாயில்ல. அவரை நம்மள மாதிரியே அவர் இருக்கிறாரு. பாவம் கார் பஞ்சராகி நின்று போச்சு, பாவம் என்ன வேலையோ ஏதோ அவசரமோ, பாவம் நின்றுட்டு மனுஷன் அவஸ்தைப்பட்டு இருக்கிறாரு, திட்டிகிட்டு இருக்கிறாரு காரை. அட காருகிட்ட பேசலாமாயா? யாராவது கேட்டாங்களா? டயர்கிட்ட கெட்ட வார்த்தையில பேசுறிய பேசலாமா? அறிவு இருக்கா அவனுக்கு கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. ஆனா நான் எந்திரிச்சு நின்று காரே இயேசுவின் நாமத்தினால இப்ப ஸ்டார்ட் ஆக போற நீ அப்படின்னு சொன்னா பைத்தியமா பிடிச்சிருக்க அவருக்கு. மென்டல் ஆஸ்பத்திரிக்கு ஒரு போன் அடிங்க. அவர் பிரசங்கியா இருப்பாருங்க, சில நேரத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு அவர். அவர் தான் அந்த ஃபெய்த் பிரீச்சர், எல்லாத்தோடையும் பேசிட்டு கிடக்கிறாரு. எப்படி பாருங்க உலக சிஸ்டம் எப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. பிசாசானவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, எப்படியாவது நம்ம விசுவாசத்தை பயன்படுத்தாதபடிக்கு இந்த உலகத்தை அவ்வளோத்தையும் செட்டப் பண்ணி, நம்ம விசுவாசத்துல பேசுறது கூட வெக்கமா இருக்குது. அந்த மாதிரி இந்த உலகத்தை செட்டப் பண்ணி வச்சிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்றைக்கு ஆவிக்குரிய காரியங்கள் இயற்கை உலகத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்வோமோ, அப்ப இயேசு மாதிரி காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாயிரு, இறையாதே என்று பேச ஆரம்பிப்போம். என்றைக்கு ஆவிக்குரிய காரியங்கள் இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது என்று புரிந்து கொள்வது, அன்னைக்கு மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க சொல்ல ஆரம்பிப்போம். என்றைக்கு ஆவிக்குரியவர்கள் இயற்கை உலகத்தில் இருக்கிறவர்களை கட்டுப்படுத்துகிறது தெரியுதோ, அப்ப வியாதியை பார்த்து நீ வேரோட பட்டு போ என்று தினந்தோறும் சொல்லுவோம். அப்படி சொல்ல முடியாதபடிக்கு, வெட்கப்படுத்தும்படிக்கு, அப்படி வாழ்ந்துடாதபடிக்கு பிசாசு ரொம்ப கவனமா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க நம்மள. இதுக்கு எல்லாரும் ஒத்தும் போறோம். நிறைய சபையார்களே ஒத்து போறாங்க. ஏன்னா அவங்களே என்ன சொல்றாங்க, அவர் என்ன இந்த விசுவாசத்தை போதிக்கிறாரா? மரத்தை பார்த்து பேசினுவாரு, மலையை பார்த்து பேசினுவாரு. ஏன் பைபிள்ல இருக்கியா? ஒரு பிரசங்கர் அப்படிதான் சொல்லிட்டு என்னை பற்றி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாரு பாருங்க. ஒரு நாள் பார்க்கறேன், அவர் தானா பேசிக்கிறாரு. என்னத்தையும் ரோட்ல நின்று அவர் பாட்டுக்கு பேசிட்டு நிற்கிறாரு. என்னத்தையும் கவலை, பாவம், கஷ்டம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அது செய்யலாம், கவலைப்படலாம், புலம்பலாம், அதெல்லாம் கண்ணீர் விடலாம், எல்லாம் பண்ணலாம். நம்மள மாதிரி விசுவாசத்துல தான் பேசிடக்கூடாது, நம்மளுக்கு பைத்தியம்னுவாங்க. ஹலோ, இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஆவிக்குரியவைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. காண்பிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர், இது ரொம்ப பெரிய பிரின்சிபல், இது நல்லா டீல் பண்ணது. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் மலையிட்டு பேசுறாரு, இது அத்தி மரத்திட்டு பேசுறாரு. இதன் அடிப்படையில் தான் நமக்கு சொல்றாரு, மலையை பார்த்து சொல்லுன்னு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போட்டு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்னு நமக்கு சொல்லி தர்றாரு. எதன் அடிப்படையில்? ஏன் அப்படி சொல்லுன்றாரு? ஏன் மலையை பார்த்து பேசுன்றாரு? ஏன்னா இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஆவிக்குரியவைகளுக்கு கட்டுப்படுகிறது. ஆவிக்குரியவைகள் இயற்கை உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டும் வல்லமை வாய்ந்தவை. இது நம்மளா பார்ப்போம், வசனத்திலிருந்து பார்ப்போம். எங்க இருந்தியா வருதுன்னு கேட்கலாம் நீங்க. பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 17-18 வசனங்கள். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. உடனே எல்லாரும் முழிக்கிறாங்க, என்னையா இது? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. பாருங்க, இயற்கை உலகம் என்கிறது நம் கண்ணால காண்கிற உலகம் இல்லையா? 5 சென்சஸ், இந்த 5 புலன்கள்னால காண்கிற உலகம், அறிந்து கொள்ளக்கூடிய உலகம். அப்ப இது காணக்கூடிய உலகம். ஆவிக்குரிய உலகம் என்கிறது நாம் இந்த 5 புலன்களினால் காண முடியாத உலகம். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய உலகம்ங்கிறது கண்ணால பார்க்க முடியாதனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. It doesn't mean that it is not in existence, that it is non-existent. கண்ணால நாம் பார்க்க முடியாதனால ஆவிக்குரிய உலகம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது.
கிடையாது. இந்த கண்ணால பார்க்க முடியல, ஆனால் வேற எதன் மூலமாகவோ பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. எல்லாரும் சொல்லுங்க, காணப்படுகிறவைகள் அல்ல. அதுதான் நல்லா பார்க்கிறோமே, காணப்படுறது தான் நல்லா பார்க்கிறோம். அதை பார்க்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் தேவையில்லை. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அது எப்படி காணப்படாதவைகளை நோக்கி இருக்க முடியும்? காணப்படாதவைகளை எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்ப ஒரு மனுஷன் இருக்கிறத பார்க்காம, இந்த கண்ணுக்கு தெரியறத பார்க்காம காணப்படாதவைகளை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? காணப்படாதவைகளை நோக்கி கொண்டிருக்க முடியுமா? எப்படி நோக்கி கொண்டிருக்க முடியும்? எப்படி அதை பார்க்க முடியும்? கண்ணுக்கு தெரியாத எப்படி பார்க்கிறது? நாம ரெண்டு உலகத்துக்கும் நாம் ரெண்டு உலகத்தோடும் உறவு வைத்திருக்கிறோம். ஒன்று, நாம் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் இல்லையா? ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து இந்த பூலோகத்தில் ஒரு சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நிக்கதேமுக்கு இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கவன். அங்கேட்டா, ஐயோ எப்படி மறுபடியும் பிறக்கிறது? எனக்கு வயசு 50 ஆச்சு, இப்போ போய் தாயின் வயிற்றில் போய் திரும்ப மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறகு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதுனா எப்படி? ஜலத்தினால் பிறக்கிறதுனா குழந்தை பிறக்கும்போது தண்ணியில் இருக்குதுன்றாங்க, வயிற்றில் இருக்கும்போது தண்ணியோட சேர்ந்து தான் வருது. அப்போ ஜலத்தினால் பிறக்கிறதுனா அந்த மாம்ச பிறப்பை சொல்லுகிறது. ஆவியினால் பிறக்கிறதுனா ஆவியானவருடைய கிரியின் மூலமாக ஒருவன் மறுபிறப்பை ஆவிக்குரிய விதத்தில் அடைவது இல்லையா? அப்போ ஒரு மாம்சத்தின்படி பிறந்தவன் எவனும் ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேணும். மறுபடியும் பிறக்கலாம், நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொன்னார். அப்போ மாம்சத்தின்படி பிறப்பதெல்லாம் மாம்சமாக இருக்கிறது, ஆவியின்படி பிறக்கிறதெல்லாம் ஆவியாக இருக்கிறது சொன்னார். அப்போ நாம் மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறோம், அதனால் மாம்சமாகவும் இருக்கிறோம். ஆனால் ஆவியின்படி பிறந்ததுனால நாம் ஆவியாகவும் இருக்கிறோம். ரெண்டு உலகத்துக்கும் நமக்கு ரெண்டு உலகத்தோடு ஈடுபாடு இருக்கிறது. நமக்கு ரெண்டு உலக காரியங்களும் புரியுது. அதான் பிரச்சனை. இப்போ ரெண்டு உலக காரியம் புரியுது, ஆனால் இந்த உலக காரியங்களில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம். நம்ம அந்த உலக காரியங்களை பற்றி ஒன்றும் அறியாமல் இருக்கிறோம். இந்த உலகம் காணப்படுகிறவர்களால் நிறைந்திருக்கிறது. அந்த ஆவிக்குரிய உலகம் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், ஆவியினால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்துக்கு அடுத்த காரியங்கள். அது காணப்படாத ரீதியில இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியா. எங்க பாக்குறது புது சிருஷ்டியா? உள்ள இருக்கிற ஆவியில ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அது பேசுகிறது. ஆனால் அந்த வேத வசனத்தில் அதே காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. ஏன்னா அவள் மாம்சத்தின்படி இதை விளங்கிக் கொள்ள பார்க்கிறார்கள். அப்ப காணப்படாதவைகள் அல்ல, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அப்ப என்ன சொல்லுது? சிலர் உபத்திரவத்தினுடைய போய் கொண்டிருக்கிறாங்க. என்ன உபத்திரவமோ, ஒருவேளை சரீரத்தில் வியாதியாக இருக்கலாம், அல்லது பண பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ சில உபத்திரவங்கள் இந்த உபத்திரவத்தினுடைய போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது எப்படி இந்த உபத்திரவத்திலிருந்து மீளுவது, எப்படி இந்த உபத்திரவத்தை ஜெயிப்பது, எப்படி இந்த உபத்திரவத்தை மேற்கொள்வது? ஏசு அங்க சொல்றாரு, மலை குறுக்க இருந்துன்னா மலையை பார்த்து நீ பேசுன்றாரு இல்லையா? அது போல இங்கே ஒரு போதனை கொடுக்கப்படுகிறது. எப்படி இதை மேற்கொள்ளுகிறது? ஒரு பிரச்சனை, உபத்திரவம், இது எப்படி மேற்கொள்கிறது? சொல்றாரு, காணப்படுகிறவர்களை பார்த்து கொண்டிருக்காத, காணப்படாதவர்களை நோக்கி இருந்தால் இது லேசாக நீங்குகிற உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவமாக மாறிடுது. நிறைய பேருக்கு இது உபத்திரவம் மட்டும் இல்லை, ரொம்ப பாரமான உபத்திரவமாகவும் இருக்குது. எப்படி அது பாரமான உபத்திரவமாச்சு? இதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் பாரமான உபத்திரவமாச்சு. இந்த உபத்திரவத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால, கண்ணில் பார்க்கறதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால, கையில் ஒன்றும் இல்லைங்க, வெறுங்கையே பார்த்துட்டு இருக்கிறது. ₹1 தான் இருக்குதுங்க, அதை கொஞ்சம் ஓரமாக வைங்களேன். அதையே அதை பார்த்து என்ன ஆக போகுது? அதையே தான் பார்த்துட்டு இருக்குது. அதை போய் எல்லார்ட்டையும் சொல்றது, அதை பற்றியே பேசிட்டு இருக்கிறது. இல்லை குடும்ப பிரச்சனை அல்லது வியாதி பிரச்சனை, அதுனா அதையே பார்த்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன ஆயிடுது? அது அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரமா இல்லை, அது ரொம்ப ரொம்ப நாள் தங்கக்கூடிய ரொம்ப பாரமான உபத்திரமாக மாறிவிடுகிறது. அது லேசான உபத்திரமா எப்படி மாத்துறது? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு.
அது அதி சீக்கிரத்தில் நீங்க லேசான உபத்திரவமாக மாறுகிறது. அப்போ உபத்திரவத்தை லேசாக்குறது என்ன? உபத்திரவத்தின் நடுவே போகும்போது அதை லேசாக்குகிறது என்ன? உபத்திரவத்தின் மத்தியில போய்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணணும்? காணப்படுகிற வேலை அல்ல, காணப்படாத வேலை நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை நோக்கி கொண்டு. காணப்படாத வேலை எப்படி பார்க்கறது? காணப்படுறது எப்படி பார்க்கறதுன்னு தெரியும். காணப்படாத வேலை எப்படி பார்க்கறது? பாருங்க, போன தடவை அந்த போன போதனையில் முடிவில் நான் போதிச்சேன். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எல்லா ஆசீர்வாதங்களாலும் நம்ம ஆசீர்வச்சிட்டாருன்னு இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்னாலே எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வச்சதுனால அதை இயற்கை உலகத்தில் கொண்டு வந்து வைக்க முடியல. ஏன்னா உலகம் இருந்தால் தானே வைக்கிறதுக்கு. உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாலே ஆசீர்வாதத்தை உண்டாக்கிட்டார். ஹலோ, உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாலே நமக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் உண்டாக்கிட்டாரு. அப்ப எங்க வைப்பாரு? உலகம் இருந்தால் தானே அங்கே வைப்பாரு. மனுஷன் இருந்தால் தானே கையில் கொடுப்பாரு. கையில் கொடுக்க முடியல, மனுஷன் இல்லை. உலகத்தில் வைக்க முடியல, இயற்கை உலகம் இல்லை. அதனால தான் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய ரீதியில் வைக்கப்பட்டிருந்தது. உலகம் உண்டான பிறகு, மனுஷன் உண்டான பிறகு அதை எடுத்துக்கலாமே. அப்ப ஆவிக்குரிய ரீதியிலே ஆசீர்வாதங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி தான் ஏசாயா 64 வாசித்து காண்பித்தேன். தேவன் தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு உண்டு பண்ணினவைகளை கண்ட எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை. அதை எடுத்து பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 2:9-10 சொல்றாரு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் கண்டதும் இல்லை, காதில் கேட்டதும் இல்லை, எந்த மனிதனுடைய இருதயத்துக்கு அல்லது மனதுக்கு அறிவுக்கு தோன்றினதும் இல்லை. என்ன சொல்றாரு? இந்த கண்ணுக்கு, இந்த காதுக்கு, இந்த அறிவுக்கு இவைகளெல்லாம் விளங்குனது கிடையாது. ஏன்னா இது பார்க்கக்கூடிய ரீதியில இல்ல, இவைகளெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில இருக்குது. நான் சொல்லுகிறேன், விசுவாசியினுடைய சகல ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ரீதியிலே as spiritual realities they exist. ஆவிக்குரிய ரீதியில அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, அந்த ஆவிக்குரிய ரீதியில இருக்கிறத இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணி இயற்கை ரீதியில கொண்டு வர வேண்டும். இருக்கீங்களா? ஆவிக்குரிய ரீதியில வைக்கப்பட்டிருக்கிறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணி இயற்கை ரீதியில கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு தான் விசுவாசம். விசுவாசம் தான் இஸ் a means of, it's a currency of exchange. மளிகை கடைக்கு போனால் காசு கொடுத்து தான் அரிசி மூட்டையை வாங்குறோம். இந்த கையில் அப்படி காசை கொடுத்தாலும் அந்த கையில் அவங்க மூட்டையை தருவாங்க. வேற கதை பேசி வாங்க முடியாது, கண்ணீர் விட்டு ஒன்றும் வாங்கிட முடியாது. ஓ, நல்ல சாப்பாடே இல்லைங்க அப்படின்னு ஒன்று வந்தால் மூட்டை எடுத்துன்னு போன்னு சொல்ல மாட்டான். ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் ஆவிக்குரிய விதத்தில் அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவரே, அதெல்லாம் கணக்கில் வராது. விசுவாசம் தான். பரலோகத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து ரூபா நோட்டு மாதிரி விசுவாசம் தான் இட்ஸ் a currency of exchange. இங்கே எப்படி ரூபா நோட்டை கொடுத்தா தான் வேலை நடக்குதோ, பஸ்ஸில் ஏறி கண்ணீர் விட முடியாது. பஸ்ஸில் ஏறி ஒரு சாட்சி சொல்கிறேன் பிரதர், கண்டக்டர் பிரதர், கர்த்தர் அற்புத விதமாக என்ன நடத்தினாரு, கரெக்டாக பஸ் வந்தது பிரதர், என்ன இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அங்கே இறக்கி விட்டுருங்க பிரசவாகத்தில், கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன், இந்த பைபிளை பாருங்க பிரதர்னா முதல்ல இறங்குன்னு கையில். விசுவாசி கண்டக்டராக இருந்தால் கூட முதல்ல இறக்கி விட்டுருவாரு இல்லையா? ஏன்னா காசு தான் முக்கியம் அவனுக்கு. காசை வாங்க சொல்லி கவர்மெண்ட் சொல்லிடுது, காசை வாங்க ஏற்ற முடியாது ஆளை. அதுதான் அதிகாரம் கொடுக்குது அதில் பயணம் பண்ணுறதுக்கு. அதே போல் நீங்கள் இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எதையும் பெற்று அனுபவிக்கணும்னா the currency of exchange is the faith. விசுவாசம் தான். அப்ப அதனால தான் என்ன போட்டு சொல்லி இருக்குது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். ரோமர் 10:17. அப்ப இந்த வேத வசனத்தினால எனக்கு விசுவாசம் வருது. எதை பற்றிய விசுவாசம்? தேவன் எனக்காக என்னவெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் எனக்கு வருகிறது. தினந்தோறும் இதை வாசிக்கிறேன், இதை தியானிக்கிறேன், இது என் காதுகளுக்குள்ள போகிறது, இதை அறிக்கை செய்கிறேன். செய்ய செய்ய தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவு எனக்கு உண்டாகிறது. தெரிஞ்சாதானே செக் எழுத முடியும். பேங்க்ல 10 கோடி இருந்தாலும் நீங்க செக் எழுதலன்னா ஒரு நயா பைசா கூட கையில் கிடைக்காது. ரொம்ப மோசங்க அந்த பேங்க். பேங்க் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க, பணத்தை போட்டால் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தடில் எடுக்கணும்னு. செக் எழுதுனா தான் காசு கிடைக்கும் இல்லையா? இல்லைங்க, நான் பேங்க் முன்னால் நின்று கண்ணீர் விடாத குறை இல்லை, 3 நாளாக கண்ணீரில் இருக்கிற உபவாசத்தில் இருக்கிறேன் பிரதர். பேங்க்குக்கு உபவாசம் என்னன்னு வழங்காது. உண்ணாவிரதம்னா வழங்கும். ஏன்னா அவங்களும் இருக்கிறாங்க சில நேரத்தில்.
உலகத்திலே உண்ணாவிரதம் இருந்து ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, கத்திரிட்டு நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? உண்ணாவிரதம் இருந்தால் சம்பளத்தை கழிச்சிடுறாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ கத்திரத்தில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கத்திரத்தில் அதெல்லாம் செல்லாது. கர்த்தர் சொல்றாரு, இங்கே இருக்கிறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு, ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறதெல்லாம் இயற்கை உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு த கரன்சி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஃபெய்த். முதல்ல விசுவாசத்தில் தெரிந்து கொண்டு எப்படி இதை கேட்கறது, எப்படி பெற்றுக்கொள்கிறதுன்றதை கற்றுக்கொள் அப்படின்றாரு. அப்போ இது இல்லாமல் நடக்காது பாருங்க. அதனால தான் கேட்கணும், கேட்டு அதனுடைய அறிவு வரணும், எப்படி கேட்கறது, எப்படி பெற்றுக்கொள்கிறது, எப்படி விசுவாசிக்கிறது எல்லாம் புரிந்து கொள்ளணும். அதனால சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு விரும்பி கேட்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் இருக்குது. அதனுடைய அர்த்தம் அதுதான். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா அது நமக்கு இருக்குது, ஏற்கனவே ஆவிக்குரிய ரீதியில் இருக்குது, இயற்கை பிரகாரமாக அது உண்டாகும். நீங்கள் கையில் இல்லாதனால இன்னும் பெற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம் இல்லை. கையில் இல்லைனாலும் அங்கே இருக்குது, அது இயற்கை ரீதியில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லையா? இருக்கீங்களா? ரொம்ப டீப்பாக போயிட்டு இல்லை, அப்படியே கேட்டிங்கன்னா வந்துடும். 18ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். லஞ்சனம் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ நான் கேட்குறேன், எது பெருசு? காணப்படுறவை அநித்தியமானவைகள்னா, அநித்தியமானவைகள்னா தற்காலிகமானவைகள், இன்னைக்கு இருக்குது நாளைக்கு போகுது. காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அப்போ எது பெருசு? காணப்படாதவைகள் தான். அது கண்ணால் காணலனாலும் கண்ணால் கண்ட காரியத்தை விட அது பெரியவைகளாய் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த கண்ணால் காணாத உலகத்திலிருந்து தான் கண்ணில் காணக்கூடிய உலகம் உண்டானது. ஆவியாய் இருக்கிற தேவன் தான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டை, இந்த இயற்கை உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ ஆவி உலகம் மெட்டீரியல் வேர்ல்டை காட்டிலும், இயற்கை உலகத்தை காட்டிலும் மிகவும் வல்லமை வாய்ந்ததாய் இருக்கிறது. அப்போ காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள். அப்போ நான் சொல்லுகிறேன், வியாதி அநித்தியமானது, தற்காலிகமானது, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். பண கஷ்டம் அநித்தியமானது. பண கஷ்டம் பிரதர், எங்க தாத்தா காலத்திலேருந்து இப்படி தான் இருக்கிறோம். நீங்க தாத்தா வர வரைக்கும் அப்படி இருக்காதீங்க, ஏன்னா அப்படி இருக்க வேண்டியதில்லை. இது தற்காலிகமானவைகள். அதிசீக்கிரத்தில் லேசான உபத்திரவம். எப்போ அது அதிசீக்கிரத்தில் நீங்க லேசான உபத்திரமா இருக்கிறது? இதையே பார்த்துட்டு இந்த பண கஷ்டம் தாத்தா காலத்திலேருந்து இப்படி தான் இருக்கிறோம், ஏழையாவே இருக்கிறோம், ஏழை பிலீவர் பிரதர், நான் ஏழை விசுவாசின்னு சாட்சி சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன பண்ணுங்க? இது அதிசீக்கிரத்தில் நீங்க லேசான உபத்திரமா இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? காணப்படுகிறவைகள் எல்லாம் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படாதவர்களை எப்படி பார்க்கிறது? அந்த காணப்படாத ரீதியில வச்சிருக்கிறார், ஆவிக்குரிய ரீதியில வச்சிருக்கிறார். அதெல்லாம் நான் எப்படி காண்பது? எப்படி காண்பதுன்னா, அதை நான் காண்கிறதுக்காக தான் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். அதனாலதான் இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியம். இந்த புஸ்தகம் காணப்படாத ரீதியில எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறது. இங்க வியாதியா இருக்கலாம், ஆனா இந்த புஸ்தகம் சொல்லுது காணப்படாத ரீதியில வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு என்ன? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இருக்கீங்களா? அப்ப எதை பார்க்க போறோம்? சுகம் இல்லைன்றத பார்க்கலாம், இல்ல குணமானேன்றத பார்க்கலாம். உங்க சாய்ஸ். அங்கதான் பிரச்சனை வருது. சிலர் ரொம்ப மாம்சத்துக்குரியவர்கள், அவர்கள் எது சுகமில்லைன்றதை பார்க்கறதுலேயே இருக்கிறாங்களே ஒழிய குணமானன்றதை பார்க்குற அவங்க இன்னும் பழக்கப்படவில்லை. அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறவில்லை. ஆவிக்குரியவர்களாக என்ன? இந்த வசனத்தினால் நிறைந்து சுகம் இல்லைனாலும் சுகமில்லைன்றதை பார்க்காம குணமானன்றதை பார்க்கிறவர்கள் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவமாக அது மாறுகிறது. ஆவிக்குரியவர்கள்லாம் யாரு? வசனத்தை, அதாவது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்கள், ஆவிக்குரியவர்களுக்கு அதிக கவனம் செலுத்துகிறவர்கள் இல்லையா? ஏன்னா ஆவிக்குரியது தான் எல்லாத்தையும் இயக்குகிறது. நான் ஆளை பற்றி சொன்னேன் இல்லையா? உட்காந்துருக்காரு, ஆள் போயிட்டாருன்னா அந்த சரீரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவரை அங்கே ஒரு சேரில் ஒரு மாதம் உட்காந்து வச்சிருக்க முடியாது. அவர் போயிட்டாரு, அவர் போன பிறகு இவரை தூக்கிட்டு ஓடுறோம் நம்ம சீக்கிரமா. புதைக்கிறதுலே இருக்கிறாங்க 24 மணி நேரத்துக்குள்ள. ஏன்னு சொன்னா நார ஆரம்பிச்சிடும். 4 நாள் விட்டா நார ஆரம்பிச்சிடும். ஏன் நாருது? நல்லா இருந்தாருங்க, பவுடர்லாம் போட்டு சென்டர்லாம் போட்டு ஷோக்கா இருப்பார் ஆளு. ஷோக்கா இருப்பாருன்னா உள்ள ஆவி இருந்ததுனால தான் ஷோக்கா இருந்தார். வெளியே ஆவி இயக்கலன்னா இந்த சரீரம் ஒண்ணுமே கிடையாது.
ஆவிதான் எல்லாத்துக்கும் பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது. ஆவி இயக்கலன்னா சரீரம் ஒன்றும் கிடையாது. அப்ப ஆவி போன பிறகு இந்த சரீரத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் போட்டு வெறும் இங்க பூசிட்டு இருந்தா பத்தாது. நிறைய பேர் இங்க பூசுறதுலே கவனமா இருக்கிறாங்க. பூசுங்க வேணாம் இல்லை, ஏன்னா எந்த ஒரு கட்டடத்தையும் பாழா போன கட்டடத்தை கூட கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சா நல்லா தான் இருக்கும். லேசா பட்டி கிட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு நல்லா இருக்கும், வேணான்னு சொல்லல. ஆனா இதே பூசி பூசி இருந்தா உள்ள இருக்கிற ஆளை விட்டுறாதீங்க. கோட்டை உள்ள கவனம் உள்ள இருக்கிற ஆள் மேல இருக்கட்டும். அவர் இந்த பில்டிங்கை காட்டில ரொம்ப முக்கியமான ஆள். ஹலோ, நல்லா அழகா கட்டிடத்தெல்லாம் கட்டி போட்டு ஏசி எல்லாம் போட்டு எல்லாம் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு கடவுள் ஒன்றும் பிரசங்கம் பண்ணலன்னா என்ன ஆகுது? குளிர் காயத்துக்காக வர்றீங்க இங்கே. அதனால தான் இதெல்லாம் பெருசாக நாங்கள் பேசுறது இல்லை. ஏன்னு சொன்னால் இங்கே நடக்கிறதுல எது முக்கியம்? இங்கே பண்ணப்படுகிற பிரசங்கம், இந்த தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கவனத்தை எங்கே செலுத்துகிறோம்? இந்த பில்டிங்கில் இல்லை. பில்டிங் நல்லா வசதியாக இருக்க வேண்டியது அவசியம்தான், அழகாக இருக்க வேண்டியதும் அவசியம்தான். ஏன்னா டிவியில் வருது இப்போ. அதனால் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கிறது நல்லதுதான். ஆனால் இந்த பில்டிங்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவர்கள் ஜீவனையும் பலனையும் பெறுவது அவசியம். அதற்காக தான் இங்கே கட்டடம். இருக்கீங்களா? என்ன பண்றது, டைம் ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த வாரம் இருக்குது. அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எத்தனை பேர் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டீர்கள்? எல்லாம் இங்கே உலகத்தை இங்கேருந்து வெளியே போனோன்னு என்ன நினைக்கிறேன்? நீங்கள் எந்த மலையை சந்தித்தாலும், மலை போன்ற பிரச்சனையை சந்தித்தாலும் ஒரு காரியம் உங்களுக்கு நான் ஞாபகம் வர வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தை ஆவிக்குரிய உலகத்திலேருந்து வர்ற தேவனுடைய வார்த்தை. இது இயற்கை உலகத்தின் வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. நாக்கு இயற்கை உலகத்தில் இருக்குது, வாய் இயற்கை உலகத்தில் இருக்குது. ஆனால் வார்த்தை எங்கேருந்து வருது? தேவ ஆவியினால் ஏவப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தையை பேசும்போது மலை கூட பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளப்படும். எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு நேராக இந்த ஆவிக்குரிய சக்தியாகிய இந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்போ பிரச்சனைகள் அப்படி சந்திங்க. வெறும் உலக கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க, பிரச்சனையை மட்டும் பார்க்காதீங்க. இந்த ஆவிக்குரிய உலகம், அங்கே இருக்கிற வார்த்தை, அது இருதயத்தில் இருக்குது. அதை பற்றிலாம் பேச போகிறேன். அந்த ரீதியில் சந்தியுங்கள். அப்படி சந்திக்கும் போது இந்த மலை ஒன்றுமே இல்லைன்றது போல ஆகிவிடும். நம்ம எல்லாரும் கரைகளை வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை தெளிவாய் அறிந்து கொள்ளும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் சந்திக்கிற எல்லா சவால்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எங்கள் விசுவாசத்தில் இருக்கிறது. எங்கள் விசுவாசம் இதை காட்டிலும், எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதை விளங்கிக் கொள்ள சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற ஆவியானவர்களுக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொருவருக்கும் அதை குறித்த வெளிச்சம் உண்டாகட்டும், வாழ்க்கையில் வெற்றி உண்டாகட்டும். இந்த வல்லமுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.